ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி காணொளியில் இடியாப்பம் செஞ்சு அதை 3 விதமாக எப்படி பரிமாறலாம் அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இடியாப்பம் செஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே உதிரி உதிரியாக வெல்லம் தேங்காய் போட்டு துருவல்களாக புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ஒரு விதம். அடுத்த விதம் இடியாப்பம் ப்ளஸ் அது கூடவே பச்சைப்பயிறு, முளைக்க வச்ச பச்சைப்பயிறு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது அடுத்த விதம். 3வது விதம் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்றது. அதுக்காக இடியாப்ப அச்சு குழல் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடியாப்ப அச்சு குழல் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இது எங்கள் மாமி, அதாவது என்னுடைய மதர்-இன்-லா கல்யாணமான புதுசில் எனக்கு இது கொடுத்தாங்க. அதனால் இது ரொம்ப பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ சில்வரில் இருக்கிறது. இது ரீசெண்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். இதில் அச்சுக்கள் கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெலிசாக வருதுங்கிறதுனால இதை நான் வாங்கியிருக்கேன். இப்போ முதல்ல இடியாப்பத்துக்காக மாவு பிசையறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு சின்ன டம்ளரில் எடுத்து அதுலேயே ஹாட் வாட்டரையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மாவு பிசைய ஆரம்பிக்கும் பொழுது இதையும் ஊற்றி கலந்து பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பம் மாவு ரெடி பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம பிசையறதுக்கு ஊற்றுற தண்ணி நல்லா கொதிக்கிற பதத்தில் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக சூப்பரான இடியாப்பம் நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடியாப்ப மாவை பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றும் பொழுது ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால ஒரு மரக்கரண்டியோ இல்லை சில்வர் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சூடு பொறுக்கிற பதம் வந்ததுக்கப்புறமா கையால் பிசைஞ்சிக்கலாம். ஒரு செட்டு இடியாப்பம் அடுப்பில் பிழிஞ்சு வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா அடுத்த செட்டு இடியாப்பம் பிழியறதுக்கு முன்னாடி அந்த இடியாப்ப மாவு பிசைஞ்சு வச்சது கொஞ்சம் இருகலாக ஆரம்பிச்சிரும். ஸோ கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் ஹாட் வாட்டர் எடுத்து வெதுன்னு இருக்கிற தண்ணியை தெளித்து விட்டுட்டு மாவை அப்படி பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வச்சோன்னா இருகல் இல்லாமல் நல்லா தளர்த்தியாக இருக்கும் மாவு. இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு. இடியாப்பத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சுக்கலாம். இடியாப்ப மாவு பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஈர துணி இல்லை தட்டு வச்சு மூடி வச்சாக்கா காயாமல் மேல் பாகம்லாம் சாஃப்டாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் அந்த அச்சில் இடியாப்ப அச்சுக்கு போகிற அளவுக்கு. நம்ம சேனல்லையே ஆல்ரெடி முட்டை இடியாப்பம் ரெசிபியும் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா பூஞ்சைகள், அதாவது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம முளைக்க வைக்கும் பொழுது இருக்கும். அதெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் நம்ம அதை கிரேவி செய்ய எடுத்துக்கணும். இடியாப்பம் பிழியறதுக்காக இடியாப்ப அச்சில் உள் பக்கமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு அதே மாதிரி 2 அச்சிலையுமே தடவி விட்டுட்டு நல்லா மாவு எடுத்து வச்சு பிழிஞ்சோன்னா பிழிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு எடுக்கும் பொழுது டைட் ஆகாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எப்போவுமே இடியாப்ப மாவு பிசைஞ்சு வச்ச உடனே பிழிஞ்சால் தான் சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு பிசையறதுக்கு கஷ்டம் இல்லாமலும் இருக்கும். இப்போது இட்லி தட்டில் துணி வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடாக, அடியில் உள்ள தண்ணி நல்லா சூடாக்கி வச்சுக்கிட்டு நம்ம இட்லி பானையில் இந்த இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சோன்னா சட்டுன்னு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இடியாப்பம் ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ அடுத்த பேட்சுக்காக இடியாப்பம் பிழிஞ்சிக்கிட்டுருக்கேன். இது இட்லி மாதிரி ஒரு குழியிலையும் சின்ன சின்னதாக இடியாப்பத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சோன்னா ஒருத்தருக்கு ஒரு இடியாப்ப இட்லி 2 3 அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு இடியாப்ப புட்டு செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பிசையும் பொழுதே ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைகிறோங்கிறதுனால இடியாப்பம் சட்டுன்னு வெந்துடும். ஸோ இப்போது இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தாலே தெரியும் மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது எடுத்துக்கலாம். வேக வச்ச இடியாப்பத்தை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, செம சாஃப்டாக சூப்பராக வீட்டிலையே செஞ்ச இடியாப்பம் அழகாக ரெடி ஆயிடுச்சு.
இப்போது அடுத்ததாக பச்சைப்பயிறு கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம முளைக்க வச்ச பச்சைப்பயிறு கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி குக்கரில் வச்சு நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், அதாவது 3 4 அந்த மாதிரி காரத்துக்காக இந்த கிரேவியில் பச்சை மிளகாய் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம் எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குயிக்காக செய்யக்கூடிய பச்சைப்பயிறு கிரேவி 1 பாட் ரெசிபி, சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. குக்கரில் வச்சு எடுத்தோன்னா கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஹாஸ்டலில் தான் சாப்பிட்டேன். அப்போது இருந்து தான் இந்த கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது இடியாப்ப இட்லிகளும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ண மாவும் பச்சரிசி மாவுமே வீட்டிலையே பச்சரிசி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு அப்படிங்கிறதுனால இன்னும் சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ அடுத்ததாக தேங்காய் பால், தேங்காயெல்லாம் எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் மிக்சியில் போட்டு அடிக்கும் பொழுதே அதுலேயே 2 3 ஏலக்காயும் போட்டு சேர்த்து அடிச்சிட்டோன்னா நல்லா வாசமாக தேங்காய் பால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது முதல் தடவை தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கேன், அதாவது முதல் பால். இது பிழிஞ்சு எடுத்த சக்கைகள்லேருந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி 2வது முறை 3வது முறை 3 தடவை பால் எடுத்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து வர சக்கைகளை செடிகளுக்கு போட்டுட்டு தேங்காய் பாலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆனதும் அதில் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2மே கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆரோக்கியமான அருமையான தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே குடித்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான இது மருந்துன்னே சொல்லலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து சின்ன கப்பில் இப்போ குடிச்சிக்கிறதுக்காக எடுத்து நான் குடிக்கிறேன். இப்போது குக்கர்லேருந்து பச்சைப்பயிறு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதை லேசாக மசிச்சு விட்டுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தோன்னா பச்சைப்பயிறு கிரேவியும் செம்மையாக ரெடி ஆகிடும். அடுத்ததாக பச்சைப்பயிறு தாளிச்சிக்கிறதுக்காக ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில்லை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்த உடனே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கலந்து விட்டு வதக்கிட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பச்சைப்பயிறு கலவையும் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டு இறக்கணுன்னா பச்சைப்பயிறு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு 2மே சரி பார்த்துட்டு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தலை செமி சாலிடாகவே இறக்கி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இட்லி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்க போகிறோன்னா கொஞ்சம் நீர்க்க இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக சீரகம், மிளகு 2மே தனியாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி மேலே தூவியிருக்கேன். இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழைகளையும் தூவி இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இடியாப்பம் செய்கிறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்பம் எடுத்த உடனே கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு லேசாக இப்படி உதிரி ஆக்கிட்டு தட்டில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூல் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து தாளிச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஒட்டாமல் உதிரியாக அருமையாக இடியாப்பம் செய்ய வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தாளிச்ச இடியாப்பம், அதாவது கார இடியாப்பம். இது ஆல்ரெடி முட்டை இடியாப்பம் நான் ரெசிப்பிலே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்கிறது மாதிரியே தான். அதில் முட்டை சேர்க்காமல் மிச்சம் எல்லாமே
நமக்கு கேரட் இல்லை இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்த இடியாப்பம், கார இடியாப்பம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக இடியாப்பம்லாம் போட்டு தாளித்ததுக்கு அப்புறமா கடைசியாக துருவல்களாக தேங்காயை சேர்த்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுறப்ப அதோடய டேஸ்ட்டு டபுள் மடங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, கார இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு அப்புறமா இட்லி இடியாப்பம், அதாவது உதுத்து விட்ட புட்டு மாதிரி சாப்பிடக்கூடிய இட்லி இடியாப்பத்தில் தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை கலந்து பரிமாற கொடுத்தோன்னா அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடும். இரண்டாவது விதம் கார இடியாப்பம், அது கூடவே பச்சைப்பயிறு கிரேவியை பரிமாறி எடுத்து வச்சுக்கலாம். இது இரண்டாவது விதம். மூன்றாவது விதமாக செஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்துக்கு மேலே இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி பரிமாறினோன்னா தேங்காய் பால் இடியாப்பமும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாகவும் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ், அதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.